இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேற்று என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து தாழ்மையினால் ஒரு மேன்மை என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு தேவ மனிதர்கள் எவ்வாறு தங்களை தாழ்த்தினார்கள் என்னை குறித்தெல்லாம் நாம் தியானித்து வந்தோம். இன்றைக்கும் பல சூழ்நிலைகளில் நாம் நினைக்கிற காரியம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு சென்றால் நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று தான் நினைத்து விடுகிறோம். சில ஊழியர்கள் கூட அப்படித்தான் இருக்கிறார்கள். எனக்கு ஒரு மிகவும் ஆண்டவருடைய சமூகத்தில் வல்லமை பெற்ற ஒரு ஊழியர், அவர் கிராமங்களிலே ஊழியம் செய்து வந்தார். பாருங்கள், அவருக்கு ஒரு சில காலகட்டத்திலே வெளிநாட்டிற்கு சென்று ஒரு மாதம் ஊழியம் செய்ய அவருக்கு ஒரு நன்றாக ஒரு அழைப்பு வந்தது. அவர் வெளிநாட்டுக்கு சென்று ஒரு மாதம் ஊழியத்தை முடித்து வந்த பிறகு அவருக்குள்ளாக ஒரு பெருமை வந்துவிட்டது. அவர் சொல்ல ஆரம்பித்து விட்டார், நான்லாம் வெளிநாட்டிற்கு சென்று ஊழியம் செய்து விட்டேன், அதனால் நான் சின்ன சின்ன ஊழியங்களுக்கெல்லாம் இனி செல்வதில்லை, மிகப்பெரிய சபைகளுக்கு மாத்திரமே நான் ஊழியம் செய்ய செல்வேன் என்று அவர் கூறிக்கொண்டாராம். பிரியமானவர்களே, சில நேரங்களில் மனுஷன் கூட மாறி விடுவான். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்ற ஊழியர்கள் கூட பெருமையினாலே ஊழியத்தை செய்கின்ற அநேகர் உண்டு. இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை, ஆண்டுடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை, ஆண்டுடைய வல்லமையை வெளிப்படுத்தின ஒரு மனிதன் யோவான் ஸ்நானகன். அவனை குறித்து வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒரு தாழ்மையான ஒரு மனிதன். ஏசாயா தீர்க்க தரிசியால முன்னறிவிக்கப்பட்ட ஒரு மனிதன். இது மாத்திரமல்ல, யோவான் ஸ்நானகன் அவனுடைய பிறப்பே தேவதூதர்களால் முன்னறிவிக்கப்பட்டார். அவன் பெயரே பரலோகத்திலிருந்து அவன் கொடுக்கப்பட்டிருக்கிற அவனுடைய யோவான் என்ற பெயர் அங்கிருந்து அவனுக்கு பிறக்கப்பட்டது. இன்னும் மாத்திரமல்ல, யோவான் ஸ்நானகன் அவன் வயிற்றிலே இருக்கும்போது இயேசுவின் தாயாகிய மரியாளை பார்த்து அவன் வரும்போது அவருடைய சத்தத்தை கேட்டு அவன் வயிற்றுக்குள்ளாகவே இருந்து துள்ளுகிறான். என்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துக்கு வந்து அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்த ஸ்லாக்கியத்தை பெற்றான். இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த யோவான் ஸ்நானகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆவியானவர் தனக்கு வெளிப்படுத்தினதை சாட்சியாக சொல்கிறார். எல்லாத்தையும் சொல்றான், மேசியா யார் என்பது யாருக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் யார் மேல் வந்து தங்குகிறாரோ அவர்தான் ஆவியானவர் அனுப்பு மேசியா, நம்மை மீட்கிறவர் என்று அவன் சாட்சி கொடுக்க இயேசு கிறிஸ்துவை அவன் சாட்சியாக அறிவிக்கிறார். அது மாத்திரமல்ல, பிதாவின் சத்தத்தை அவன் கேட்கிறான். அது மாத்திரமல்ல, யோவான் ஸ்நானகனுடைய அவனுடைய அழைப்பு, அவனுடைய வாழ்க்கை, வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மார்க் 1:6 யோவான் ஸ்நானகன் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சையை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் புசிக்கிறவனாயும் இருந்தான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அவன் ரொம்ப எளிமையாக இருப்பதாக வேதம், உடையிலையும் உணவு உண்கிற உணவிடம் மிகவும் எளிமையாக இருக்கிறான். என்று மாத்திரமல்ல, யோவான் ஸ்நானகனை பார்த்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நீ யார், அவர் தான் மேசியா என்று அநேகருக்கு சந்தேகம். யூதர்கள், அங்கே ஆசாரியர்கள் என்னும் லேவியர்கள்லாம் வந்து அவன்கிட்ட யோவான் ஸ்நானகன்கிட்ட போயிட்டு நீ யார் என்று கேட்கிறார். அதுக்கு அவர் பதில் சொல்கிறார் பாருங்க. யோவான் 1:20 அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டது மன்றி நான் கிறிஸ்து அல்ல என்று அறிக்கையிடுகிறான். இவ்வளோ தைரியம் அவனுக்கு. என்ன, நான் கிறிஸ்து இல்லை. பார்த்தீங்கன்னா, இன்னைக்கெல்லாம் சில நேரங்களில் ஊழியக்காரர்கள், ஊழியம் செய்கின்ற சில மனிதர்களை பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு பாடல் முன்பதாக ஒரு பாடல் பாடினோடனே பெருமை வந்து விடுகிறது. சில சூழ்நிலையிலே அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினா அதை 1000 பேருக்கு போட்டு காட்டுவார்கள்.
அப்படி ஒரு பெருமை வந்து விடுகிறது. ஆனால் இந்த யோவான் ஸ்நானகனுக்கு அவன் பெருமை படவே இல்லை. லூக்கா 3:16 யோவான் எல்லாருக்கும் பிரதி உத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னில் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பேசுகிறார். இன்னும் மாத்திரமல்ல, அநேக சூழ்நிலையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம், வல்லமை, அவர் எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்யறாங்க யோவான் ஸ்நானகனோடு இருந்த யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் பார்க்கிறார்கள். அதிலே 2 சீஷர்கள் யோவான் ஸ்நானகனோடு நிற்கும் போது யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்க்கிறார். பார்த்துட்டு வசனம் சொல்கிறது, யோவான் 1:36-37, இயேசு நடந்து போகையில் அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷர்களும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார். அவன் கூட இருந்த சீஷர்கள், யோவானோடு இருந்த சீஷர்கள் இயேசுவை குறித்து அவன் சாட்சி சொல்றான். எங்கேயாவது பார்த்திருக்கோமா ஏதாவது ஒரு ஊழியக்காரர் மற்ற ஊழியக்காரர்களை அவருடைய ஊழியத்தை புகழ்ந்து பேசி யாராவது பார்த்திருப்போமா? எந்த ஊழியராக இருந்தாலும், அவர் ஒரு சின்ன ஊழியராக இருந்தாலும் பெரிய ஊழியராக இருந்தாலும் இல்லை சரி, ஒரு ஊழிய ஸ்தலத்துக்கு நம்ம போகிறதா இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம்? இது சரியில்லை, இந்த ஊழியம் கரெக்ட் இல்லை, அது தவறு இது தவறுன்னு சொல்லுவோம். ஆனால் யோவான் ஸ்நானகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து தன்னை தாழ்த்துகிறான். இன்னும் யோவான் ஸ்நானகன் அவன் இன்னும் பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி யோவான் ஸ்நானகன் அநேக காரியங்களை பேசுகிறார். வரிசையாக அதில் யோவான் 1:27 குறிப்பிடப்பட்ட என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று சொல்கிறார். யோவான் 3:31 உன்னதத்திலிருந்து வருகிறவர் என்று சொல்கிறார். யோவான் 3:31 எல்லாரிலும் மேலானவர் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். 3:31 அந்த பகுதியில பரலோகத்திலிருந்து வருகிறவர். 3:34 தேவனால் அனுப்பப்பட்டவர் என்று சொல்கிறார். மத்தேயு 3:11 என்னிலும் வல்லமை உள்ளவரா இருக்கிறார் என்று சொல்கிறார். யோவான் 1:29 உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறார். இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே புகழ்கிறார். அது மாத்திரமல்ல, யோவான் 3:30 அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் பார்ப்பது அரிது. இல்ல யாரா ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அவர்களை தங்களையே உயர்வாக பேசிக்கொண்டுகிற கூட்டம் தான் அதிகம். என்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் யோவான் ஸ்நானகத்தை குறித்து சொல்ல லூக்கா 7:26 தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன் என்று சொல்லி யோவான் ஸ்நானகனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். லூக்கா 7:27 அனுப்பப்பட்ட தேவதூதன் என்று சொல்கிறார். லூக்கா 7:24-28 பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளில் பெரியவன் என்று சொல்லி பெயர் வாருகிறார். காரணம், யோவான் ஸ்நானகன் தன்னை தாழ்த்துகிறான். அவன் தாழ்த்தும் போது கர்த்தர் யோவான் ஸ்நானகனை உயர்த்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவரை உயர்த்தி பேசுகிறார். தீர்க்கதரிசிகளிலே பெரியவன் என்று சொல்கிறார். பிரியமானவர்கள், இன்றைக்கு அநேக காரியங்கள் 7 நாட்களும் 7 காரியங்களை நாம் தியானித்தோம். ஒவ்வொரு மனிதனும் தங்களை தாழ்த்தும் போது கர்த்தர் உயர்த்துவதை நம்ம ஈசாக்கு தாழ்த்தினார். தாவீதும் பிலிப்பு, எஸ்தர் ராஜாத்தி, யோவான் ஸ்நானகன், சாலமோன் ராஜா, என்னை எரேமியா தன்னை தாழ்த்தினான்னு சொல்லி கூட நம்ம வரிசையாக அந்த மாதத்திலே நாம் தியானித்தோம். கர்த்தர் சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த நாளிலே நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இந்த நாளிலே சப்பா நாங்கள் இந்த வாரம் முழுவதும் நாங்கள் தாழ்மையை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களை நெசப்பா நாங்கள் தாழ்த்தும்படியாக உங்களுடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறான்னு சொல்லியிருக்கீங்களே சப்பா. மேன்மைக்கு முன்பான தாழ்மை என்று சொல்லியிருக்கீங்க. எங்களை தாழ்த்துகிறோம், தரை மட்டும் எங்களை தாழ்த்துகிறோம். நீங்கள் தான் எங்களை சப்பா மேன்மை உள்ளவர்களாக மாற்றுவங்களுக்கு, மற்றவர்களுக்கு நாங்கள் சாட்சியாக வாழ கிருபை தாங்க. துதிகனமாக்கி மேமக்கே ரெடிக்கிறோம். இப்போ மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை